ஏன் நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இதயமும் நுரையீரலும் சேர்ந்து ஒர்க் ஆகிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பேசுகிறோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், மசில் மாஸோட இம்பார்ட்டன்ஸ், ப்ரோட்டீன் இன்டேக் பற்றி நிறையா பேசுகிறோம். பட் ஆனால் ரொம்ப பேசப்படாத ஒரு விஷயம் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ். ஏன்னா இந்த இதயமும் நுரையீரலும் எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகி ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு எனர்ஜியாக கொடுக்க முடியும் பாடியில். WHO கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வாரத்தில் 2 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் போதும். பட் ஆனால் 4லேருந்து 5 நாள் நீங்கள் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் பண்ணணும், மூச்சு வாங்குற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்பீட் வாக்கிங் போகணும், ரன்னிங் போகணும், சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு ஹேவ் அ குட் ஹெல்த். ஸோ அதனால் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். கொடுங்க. ஒரு 2லேருந்து 3 நாள் பண்ணால் போதும். மற்ற ஒரு 2-3 நாள் வந்து ஸ்பீட் வாக்கிங் போகிறது, மூச்சு வாங்குற அளவுக்கு ஏதோ சைக்கிளிங் பண்ணுறது, ட்ரக்கிங், கொஞ்சம் கிளைம்பிங் பண்ணுறது, ஸ்மால் ஜாகிங் போகிறது, இந்த மாதிரியும் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காம்பனண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் பார்க்குறேன். இப்போ கூட மொபிலிட்டி அது இதெல்லாம் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. ஜஸ்ட் இன்க்ளைன் வாக்கிங் பண்ணுறது, ட்ரெட்மில்ல போய் ஜிம்முக்கு போனால் ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுறது, வார்ம் அப் தான் கார்டியோ நினச்சிட்டு இருக்கோம். அது நாட் எஃபெக்டிவ் கார்டியோ. கார்டியோக்காக ஒரு நாள் ஒதுக்குங்க, கார்டியோக்காக சில நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எஃபெக்டிவாக மூச்சு வாங்குற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் இருந்தால் நிறைய நோயிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அது போக ஹாஸ்பிட்டல் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும்.